ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதியான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அந்த திட்டத்தை இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் நேரு ஸ்டேடியத்தில் தொடங்கி வச்சிருக்கிறாரு. அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக காவல்துறை சேர்ந்தவங்க அணிவகுப்புலாம் நடத்தினாங்க. அவர் முதல் வாகனத்தை இயக்கி அந்த ஷோ பண்ணிட்டு இருந்தார். தமிழ்நாடு அளவில் பெருசாக டிவிகேவால் பேசி பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரு திட்டம் பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, இது உறுதிப்படுத்துறதுக்கான திட்டம். அதை இன்னைக்கு துவக்கியிருக்கிறாங்க. அவங்க தரப்புலேருந்து அதுக்கு ஆதரவு குரல் வந்திருக்குது. எதிர் தரப்புலேருந்து பயங்கரமான விமர்சனங்கள்லாம் அதுக்கு வந்துருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கு நிகழ்ச்சியே முழுக்க முழுக்க ஒரு கேலி கூத்தாக தான் இருந்துச்சு. விஜய் பேசினதாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளாக இருந்தாலும் சரி. இப்போ தொடர்ச்சியாக இந்த ஒரு மாத கால தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில், விஜய் ஆட்சியில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. அதுவும் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சி ஊட்டும் விதமா இருக்குது. தாவேகா நிர்வாகிகளே, சாதாரண உறுப்பினர்கள் நிர்வாகிகளாக இருப்பவர்கள், அந்த பகுதியில் மக்களுக்கு தெரிந்து அங்கு வேலை செய்பவர்களே இப்படி பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டு கைதாகின்ற சம்பவங்களும் தொடர்ச்சியாக பார்க்குறோம். நேற்று திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு 18 வயது சிறுமிக்கு போதை ஊசி ஏற்றி பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. அதற்கு பிறகு போதை ஊசி ஏற்றப்பட்டதுனால வலிப்பு அந்த சிறுமி இறந்திருக்கிறாங்க. இப்படியான சம்பவம் நேற்று நடைபெற்று இருக்குது. விஜய் தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய பிரச்சாரத்தில் மையமாக முன்வைத்தது பெண்கள் பாதுகாப்பு இல்லை, பெண்கள், அதுவும் குறிப்பா திமுகவினர் பெண்களை வன்கொடுமை செய்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சாரு. கிருஷ்ணகிரி பக்கத்துல நடந்த 2 வயது குழந்தைக்கு நடந்த சம்பவத்தை வைத்து இப்படி திமுக தான் இதை செய்கிறது அப்படின்ற ஒரு நெரேட்டிவின் மூலமா தான் விஜய் ஆட்சிக்கு வருகிறார். ஆனால் காட்சிகள் ஏதாவது மாறுனுச்சா அப்படின்னா எதுவுமே மாறல. குற்ற சம்பவங்கள் அப்படின்றது எல்லா ஆட்சியிலுமே நடக்குது. ஆனா அதிமுக ஆட்சியில ஸ்பெஷலான விஷயம் என்ன இருந்துச்சுன்னா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை. அதுல அதிமுகவை சார்ந்தவர்களே, அந்த பொள்ளாச்சியை சார்ந்த நிர்வாகிகளே ஈடுபட்டார்கள். அந்த பெண்களின் கதறல் ஆடியோக்களை எல்லாருமே ஒரு நெட்வொர்க்கோட செய்யப்பட்ட, பிளான்டா செய்யப்படுற தொடர்ச்சியான கொடுமை. இப்போ அது அதுல அதிமுக நிர்வாகிகள் ஈடுபட்டாங்க. போய் புகார் கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள். அவங்களோட அட்ரஸை போலீஸ் வெளியிடுறாங்க. இந்த பார் நாகராஜன் அப்படின்னு இன்றைக்கு தாவேகாவில் இணைந்ததா ஒரு செய்தி வந்திருக்குது. செங்கோட்டையின் தலைமையில் அவர் தாவேகாவில் இணைஞ்சாருன்னா, ஆனால் செங்கோட்டையன் மறுத்திருக்கிறாரு. பலரும் என்ன பார்க்க வருவாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு, எனக்கும் பார் நாகராஜனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு. ஏற்கனவே வின்ஸ்டார் அப்படின்னு நில மோசடி, ரியல் எஸ்டேட் மோசடி பல கோடிக்கணக்கில் செய்த நபரை இதே செங்கோட்டையன் சந்தித்து சால்வா போட்டதெல்லாம் அந்த காட்சிகளும் வெளியானுச்சு. இப்ப பார் நாகராஜன் இப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி ஈடுபட்டாங்க. குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு அவ்வளவு நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமியும் அன்றைக்கு இருந்த காவல்துறையும் ஈடுபட்டாங்க. அதுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் திமுக எல்லா எதிர்கட்சிகளும் அன்றைக்கு போராட்டம் நடத்தி தான் அதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாங்க. அப்புறம் சிபிஐ விசாரணைக்கு அது நகர்த்தப்பட்டது. அதே போல இப்ப திமுக ஆட்சி காலத்தில் திமுகவினர் யாராவது குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டால் உடனடியாக அவர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கையும் காவல்துறை கைது, இது எல்லா இதுவும் தொடர்ந்து நடந்துச்சு. ஆனா இந்த ஆட்சியில் எப்படி இருக்கிறது அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ ஒரு கட்சி லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒரு கட்சியில் இருக்கிறாங்கன்னா அந்த தொண்டர்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் குற்றம் கண்டிப்பா செய்வாங்க. ஆனா அதற்கான நடவடிக்கைகளும் தண்டனைகளும் எப்படி இருக்கிறது? ஆனா எல்லாருமே வழக்கு போடுறாங்க, கைது பண்றாங்க, வழக்கு போடுறாங்க, கைது பண்றாங்க. ஆனா கட்சியில என்ன பண்றாங்க? கட்சியில உறுப்பினரா தாவேகால தொடர்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, ஃபெலிக்ஸ் காசிமேட்ல மயிலாப்பூரை சார்ந்த 10 வயது சிறுமி காசிமேட்டுக்கு அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போறாங்க. வட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் வட்ட செயலாளர் பாம்பு தினேஷ் அந்த 10 வயது சிறுமியை பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாரு. புகார் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு கைதும் நடைபெறுது. ஆனா நடைபெற்ற பிறகு முக்கியமா என்ன நடக்குதுன்னா, தாவேகாவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த கைதான பாம்பு தினேஷினுடைய மனைவியை வைத்து ஒரு வீடியோ. என்ன வீடியோன்னா, திமுக வேட்பாளர் எபினேசர் அவர் திட்டமிட்டு இப்படி பொய் வழக்க என்னுடைய கணவர் மேல ஒரு போக்சோ வழக்கு அப்படி புனைய முடியுமா, எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம அப்படி கைது செய்யப்பட்ட பிறகும் குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் தாவேகா வெளியே அந்த நெரேட்டிவை
செட் பண்றாங்க. அதுவும் ஒளிவு மறைவாலாம் இல்லை, சோசியல் மீடியாலலாம் பண்ணலாம். அவங்க அஃபீஷியலாகவே ஃபெலிக்ஸே உட்காந்து, அவர் தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கிறாரு, அவரே உட்காந்து யார் எபினேசர் காரணமா சொல்லுங்க அப்படின்னு பேச வச்சு, என்னுடைய கணவர் அப்படி இல்லை அப்படின்னெல்லாம் சொல்ல வச்சு ஒரு நெரேட்டிவை கட்டமைக்கிறாங்க. கோவை சிறுமி விஷயத்துலயும் இப்போ இந்த கோவை சூலூர் சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா, அந்த பெற்றோர்கள், குறிப்பா அந்த குழந்தையினுடைய தாய், அவங்கள எவ்வளவு அவதூறு பிரச்சாரங்களை டிவிக்கு ஐடிவிங்க சோசியல் மீடியாவில் துணிச்சலா பண்ணாங்க. அவங்க வந்து குடிச்சிருந்தாங்க, அந்த கொலை பண்ண அந்த நபருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது, அதுல ஒரு நபர் திமுக அப்படின்னு வந்து கிளப்பி விட்டாங்க. அம்மா கிட்ட குழந்தையை காட்டாமலேயே அந்த சடலத்தை அப்பாவை வைத்து காவல்துறை எரித்தார்கள். அந்த அம்மா வந்து பேட்டி கொடுத்தாங்க. அது எவ்வளவு பெரிய வழியா அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுல அப்படி சித்தரிச்சாங்க. இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் எங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்திலும் வட இந்தியாவிலும், குறிப்பா பாஜக ஆட்சி நடைபெறுகின்ற மாநிலங்களில் பாஜக எம்எல்ஏக்கள் அல்லது பாஜகவை சார்ந்த நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமை, உணவு பாலியல் வன்கொடுமை என்ன நடந்துச்சு? குல்தீப் செங்கார் ரேப் பண்ணுவாராம், ரேப் பண்ணிட்டு காரை விட்டு லாரியை விட்டு அந்த குடும்பத்தையே அடிச்சு கொள்ளுவாராம். யாருமே எதுவுமே செய்ய முடியாதான், போலீஸ் ஸ்டேஷன்ல போனாலும் புகார் எடுக்க மாட்டாங்களாம். அதே போல ஹத்ராஸ் தலித் சிறுமி, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? இதே போலதான் பெற்றோர்கிட்ட வந்து சொல்லாமலேயே பாடியை வந்து காட்டாமலேயே போய் போலீசாரே எரித்தார்கள், அந்த குடும்பத்தை மிரட்டினார்கள். பிரிஜ்பூஷன் சரண் சிங் அந்த இன்னமும் அந்த கட்சியில வந்து இருக்கிறாரு. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எத்தனை கொடுமைகள் வந்து நடந்துச்சு. பையன் இப்ப எம்பி நினைக்கிறேன். ஆமா, பையன் இன்னைக்கு வந்து பாஜகவில் எம்பியா இருக்கிறாரு. அப்பா இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபட்டதனால் பேரு கெட்டுருச்சு, அதனால பையனுக்கு சீட்டு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்து இன்னைக்கு பாஜக எம்பி ஆகியிருக்கிறாங்க. அவ்வளவு பேர் வெளியில வந்து மல்யுத்த வீராங்கனைகள், இந்திய நாட்டிற்காக பதக்கம் வாங்கியவர்கள், அவங்களே வந்து புகார் சொன்னாங்க. ஆனா எப்படி அவர்கள் வந்து நடத்தப்பட்டாங்க? அந்த சின்ன பொண்ணு சிறுமியை மிரட்டி கேஸும் வாபஸ் வாங்க. 16 வயது சிறுமியை இதே பிரிஜ்பூஷன் சரண் சிங் வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறான். அந்த பெற்றோரை மிரட்டி வழக்கையும் வாபஸ் வாங்க வச்சாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதே போல ஒரு பேட்டனை தான் இங்க தாவேகா பின்பற்றுகிறார்கள் அப்படின்றது இந்த நடக்கின்ற சம்பவங்கள்ல இருந்து நமக்கு தெரியுது. இப்ப இன்றைக்கு நிகழ்ச்சியிலுமே இந்த நிகழ்ச்சியே முழுக்க வந்து ஒரு கேலி கூத்தா இருக்குது. இது இவ்வளவு நாள் தொடர்ச்சியா இவ்வளவு குற்றங்கள் நடக்குது இல்ல, அதை எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி ஒரு ஷோ நடத்தி அதை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு விஜய் காட்டுவது போல இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது. ஏன்னா பலருக்கும் பயங்கரமான மனக்குமுறல். போன ஆட்சியில வந்து இப்படி நடக்குதுன்னு நீங்க குற்றஞ்சாட்டினீங்க, ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்து இது தாவேகா பாதிக்கப்பட்ட பெண்களே சொல்றாங்க, இப்படி அண்ணன் விஜய் ஆட்சியிலையும் எங்க அண்ணா ஆட்சியிலையும் இப்படி நடக்குது அப்படின்னு அவர்களே பேட்டி கொடுக்குற வீடியோக்கள்லாம் இருக்குது. இப்ப அப்படியான ஒரு அதிருப்தி உருவான பிறகு கிட்டத்தட்ட இது 3வது முறையா போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழா. அப்படி இன்றைக்கு வந்து துவங்கி இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில பாருங்க, போலீஸ் பேண்ட் வாத்திய குழு ஆளப்போறான் தமிழன் ஊருக்கண்ணு உறவு அந்த பாட்டை வந்து வாசிக்கிறாங்க. விஜயோட படப்பாடல்கள். ஆமா, விஜயோட படப்பாடல்களை வாசிக்கிறாங்க. விஜய் அப்படியே புன்முறுவல் பூக்குறாரு. அவரால் தாங்கிக்க முடியல சந்தோஷத்தை. அது எப்படி பண்ண முடியுது? அப்படி பண்ண முடியுமா? ஒரு சினிமா பாடல வந்து காவல்துறையில வேலை செய்யறவங்க வந்து அதை வாசிக்கலாமா? தவறுதான், அப்படி செய்யவே கூடாதுதான். இது வந்து போலீசார் பல்லாவரன் நினைக்கிறேன் போன ஆட்சியில், அதாவது ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள் ஒரு பொங்கல் நினைக்கிறேன், அந்த பொங்கல் விழாவின் பொழுது நிகழ்வா வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதுவே வந்து கண்டிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை பாய்கின்ற அளவுக்கு போய் அதற்கு பிறகு சமூக வலைதளங்களில் இதுல என்ன தப்பு இருக்குது, அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் ஒரு சகஜமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையில இருக்கிறாங்கல்ல அப்படின்னு குரல்கள் எழுந்த உடனே பின்வாங்கினாங்க போலீஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அவர்கள் மீது நடவடிக்கையில இருந்து பின்வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, அதை வந்து ஓப்பனா, அதாவது அரசே நிர்பந்திக்குது, இதை பண்ணு என்ன புகழ். விஜய் டான்ஸ் ஆடிடுவாரோன்னு நினைச்சேன், ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் அங்க நிகழல. ஓகே, இந்த அறிவிப்பாளர் இருப்பாங்கல்ல, அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க வந்து சிங்கப்பெண்ணு ஆடினம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. டிஜிபி மகேஷ் அகர்வால் அவர் வந்து எந்திரிங்கன்னா எந்திரிக்கிறாரு, உட்காருங்கன்னா வந்து உட்கார்றாரு. இந்த அரசு எப்படி நடந்துகிட்டு இருக்குது
அப்படின்ற காட்சி அந்த மேடையிலே பார்க்க முடிஞ்சது. இப்போ இவர்களுக்கும் வந்து ஒன்றும் தெரியாது அரசு நிர்வாகத்தை பற்றி, இல்லை தெரிந்தவர்களிடமும் கேட்டு அதை செய்யணுன்ற எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அதிகாரிகள் கையில இதுதான் உண்மையிலேயே அதிகாரிகளின் ஆட்சியாக இந்த ஆட்சி தான் வந்து நடக்கிறது அப்படின்றது மேடையிலே தெரியுது. இதுல என்னன்னா இந்த கொடுமை இன்னைக்கு தினகரன்ல இந்த செய்தி வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது. இதுக்கு சீருடை இருக்குல்ல, ப்ளூ ஷர்ட்டு காவி பேண்ட்டு, இந்த யூனிஃபார்முக்கு பெண் காவலர்களிடமிருந்து 2300 ரூபாய் கட்டாயமா வசூல் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய அநீதி. இது வந்து ஒரு புதிதாக ஒரு சிறப்பு பிரிவுன்னா அதுக்கு வந்து சீருடவை எல்லாமே வந்து அரசு தானே கொடுக்கணும். அது வசூல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அதான் இன்னைக்கு நிகழ்ச்சியை விஜய் வந்து வாகனத்தை ஓட்டுனது இதெல்லாம் பாக்குறப்ப அந்த துருக்கிய பழமொழி தான் அடிக்கடி வந்து பலரும் பதிவிடுகின்ற ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. கோமாளி வந்து ராஜாவானால் அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே போல ஒரு சர்க்கஸ் கூடாரமாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் தொடர்ந்து ஆய்வுகள் அது இதுன்னு அந்த கோமாளித்தனங்களை அரங்கேற்றுறாங்க. இப்போ எம்எல்ஏ அமைச்சர் ஆய்வுக்கு போறாங்கன்னா மாவட்ட செயலாளரும் பக்கத்திலே எனக்கு ஒரு சேரை போடு நானும் வருவேன் அப்படின்னு தமிழ்நாடு காணாத புதிய காட்சிகளை எல்லாம் புதிய புதிய மாற்றங்கள்ல ஆய்வு கூட்டங்கள்ல அவங்களும் அமைச்சர் பக்கத்துல சேரை போட்டு உட்காந்துடுறாங்க. அதிகாரிகளை அவங்களும் கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. இந்த கட்சியின் மீது இந்த விமர்சனங்கள்லாம் இருந்தாலுமே கூட இந்த திட்டம் இப்போ இதுக்குன்னு வந்து 352 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. 2200 புதிய பணியிடங்களை வந்து உருவாக்க போறதா சொல்றாங்க. பெட்ரோலு, அதுவும் நவீன வசதிகள் உட்பட்ட பொருந்திய வாகனங்கள், முதல் முறையாக இந்தியாவிலே வந்து ட்ரோன் பெட்ரோல் இந்த மாரி எல்லாம் கொண்டு வரதா சொல்றாங்க. இது பயனளிக்க தானே செய்யும். இல்லை, இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக காவல் நிலையங்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதுலேயும் குறிப்பாக அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் 244 காவல் நிலையங்கள் இருக்குது. 25,000த்திற்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் பணியில் இருக்கிறாங்க. இப்போ புதிதாக இந்த படை எதை சாதிக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. ஏன்னா இதுக்கு இன்னும் காவலர்கள் இல்ல. இப்போ ஒரு 40-50 பேர் தான். ஆமா, அதுல எதுலையுமே வந்து அறிவிக்க போறோம் பண்ண போறோம் தான் இருக்குது. பண்ண பிறகு தான் தொடங்கணும். ஆமா, காசும் ஒதுக்கல, ஆளும் போடல, எதுவும் பண்ணல, வாகனம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல. இப்ப அப்படி இது கடந்த காலத்திலேயே ஏடிஎம்கே ஆட்சியில அம்மா பெட்ரோல் அப்படின்னு ஒரு 40 வாகனங்களை விட்டு இதே மாதிரி ரோந்து பணிகளில் ஈடுபட்டாங்க. அது திமுக ஆட்சியில வந்து அவங்க 80 வாகனங்களாக இந்த பெட்ரோல் வாகனங்களை உயர்த்தி பிங்க் பெட்ரோல், அம்மா பெட்ரோல்ல பிங்க் பெட்ரோல் அப்படின்னு வந்து மாறி இப்படி பெண்களுக்கான குற்றங்கள் இப்போ இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையமே பெண்கள், சிறுமிகள், குழந்தைகள் இவர்கள் மீதான பாலியல் வன்கொடுமை, வரதட்சணை கொடுமை, எல்லா விதமான அட்ராசிட்டிஸையும் டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி தனியா எதை டீல் பண்ண போகுது? அதாவது ஏற்கனவே தூத்துக்குடி ஆறுமுகநேரியில இதே இந்த சிங்கப்பெண் திட்ட அதிரடிப்படையில் இருந்த பெண் காவலர், அந்த பெண் காவலருக்கு அந்த காவல் ஆறுமுகநேரி தூத்துக்குடி ஆறுமுகநேரி ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் திலீபன் அவர் வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாரு. வாட்ஸ்அப்ல வந்து படுக்கைக்கு வந்து அந்த பெண் காவலரை அழைக்கிறார். இதனால அவரை வந்து பணியிடை நீக்கம் செய்யறாங்க. ஆனா நீக்கம் செய்த பிறகு என்ன நடக்குதுன்னா அந்த திலீபன் அவர் வீடியோ வெளியிடுறாருங்க. ஆமா, நான் ரொம்ப நல்லவன், என் கூட வேலை செஞ்ச பெண் காவலர்களுக்கெல்லாம் விசாரிச்சு பாருங்க, எங்க ஊர்ல விசாரிச்சு பாருங்க அப்படின்றாரு. அந்த ஆறுமுகநேரியில கடையடைப்பு வந்து நடத்தியிருக்கிறாங்கன்னா பாருங்க. இந்த போலீஸ் வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இப்ப சிங்கப்பெண் திட்டத்தில் இருக்கின்ற அதில் பணியாற்றுகின்ற ஒரு பெண் காவலருக்கே இதான் நிலைமை. இதுல கூடுதலா என்ன தெரியுங்களா நடந்திருக்கு? அந்த பெண் காவலரினுடைய கணவர் போய் இவரை விசாரிச்சிருக்கிறாரு. திலீபனை என்னங்க இப்படி செய்றீங்க அப்படின்னு கண்டிக்க போயிருக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு துப்பாக்கியை எடுத்து நீட்டி இருக்கிறாரு. உன்னை சுட்டு தள்ளிடுவேண்டா அப்படின்னு மிரட்டி இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல வந்திருக்குது. அப்ப சிங்கப்பெண் திட்டத்தில் இருக்கின்ற பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. விஜய் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தார்? இப்படி சோசியல் மீடியாவில் வீடியோ போட முடியுமா? ஒரு அரசு அதிகாரி இப்படி தன்னுடைய துறை சார்ந்த ஒரு பிரச்சனையில பணியிடை நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கு. விசாரணையில இருக்கு. அவர் பேரலாம் வந்து தான் வந்து ஒரு யோக்கியன் அப்படின்னு அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. அதுக்கும் பல நூற்றுக்கணக்கான லைக்குகள் வந்து சோசியல் மீடியாவில் வந்திருக்குது. இப்போ நாளைக்கு என்ன விதமான நீதி கிடைக்கும்? எப்படி பெண் காவலர்கள் தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள், பாலியல் வன்கொடுமைக்கே இப்படிதான் டீல் பண்றாங்க காவல்துறையில அப்படின்னா, இப்போ மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்ல,
அன்றாட பிரச்சனை. இப்போ அதிக நேரம் வந்து அவங்கள டியூட்டியில் போடுறது, அவங்கள ரொம்ப அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியுமா? வந்து இப்படி பல்வேறு கேள்விகள் வந்து இதில் இருக்குது. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை தான் பெண் காவலர்களுக்கு இருக்குது. இல்லை, இப்போ ஏற்கனவே இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையங்களாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்டேஷனில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து இதனால் பணி சுமை குறையும். இவங்க வந்து ஃபீல்டில் இருந்துக்கிட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த மாரி எதனா அசம்பாவிதம் நடக்குது, எதனா அத்துமீறல் நடக்குதுன்னா அதை ஸ்பாட்லேயே வந்து தடுத்து நிறுத்துறது, நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துற வேலையை இவங்க சொல்லுவாங்க. அதனால் அவங்க வந்து புகார் வந்ததில் விசாரித்து சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றங்களில் போய் நீதி வாங்கி கொடுக்குற வேலையை அவங்க ப்ராப்பராக செய்யலாம். ஏற்கனவே இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க அதை செய்யலாம். இவங்க வந்து தடுக்கிற வேலையை செய்வாங்கன்ற மாரி ஒரு வேலை பிரிவினை மாரி தானே சொல்றாரு. இப்போ 38 மாவட்டங்கள் வந்து இருக்குது. அதுல 2500 காவலர்கள் எவ்வளவு குற்றங்களை வந்து தடுக்க முடியும்? ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை போலீஸ் வந்து போட்டிருக்கிறீங்க? ஒரு 100 போலீஸாவது மாவட்டத்துக்கு தேருமா? தேராது. அப்ப இதை எப்படி வந்து தடுக்க முடியும்? இது முழுக்கவே ஒரு ஷோ காட்டுற நிகழ்ச்சி தான். எப்படி வந்து ரீல்ஸு, பொய் செய்திகள், சதி கோட்பாடுகள் அதெல்லாம் காட்டி மக்களை வந்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்களோ அதே போலத்தான் ஒரு பொய்யான நடவடிக்கையே ஒரு ரீல்ஸ்க்கான நடவடிக்கை தான் இது. இப்போ நாளைக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே பாருங்க, விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு, விஜய் இப்படி பண்றாரு, விஜய் என்ன நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் மற்றவங்க தான் வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் இது வந்து இருக்கே ஒழிய இல்லை. இது போல பெண்களுக்கு எதிராக பெண்களை ஒரு பாலியல் பொருளாக பார்க்கின்ற பிரச்சனை எங்க வருது? ஒன்று, ஏற்கனவே இருக்கின்ற இந்த சனாதன சாதிய கலாச்சாரம், அது பெண்களை இப்படி ஒரு பொருட்களாக பண்டங்களாக பார்க்கின்ற பார்வையை கொடுத்துருக்குது, அடிமைகளாக, ஆண்களுக்கு அடிமையா. அதற்கு அடுத்து இந்த நவீன காலத்துல பாத்தீங்கன்னா அது வளர்ச்சி பெற்றிருக்குது. சினிமா மிக முக்கிய பங்கு இதுல வந்து வகிக்குது. சினிமா மட்டும் இல்லாமல் இப்ப சமூக ஊடகங்கள்லையும் பெண்களை ஆபாசமாக சித்தரிப்பது அந்த கலாச்சாரத்தை வந்து பெருகிருச்சு. இப்ப விஜய் அவர் நடித்த படங்கள்ல மாமியாருக்கு சோப்பு போட்டது, அதை அவரே பேட்டி கொடுத்துருக்காருல்ல. நான் வந்து ஆமா, உங்களுக்கு எனக்கு பிடிச்ச சீன் வந்து நான் வந்து மாமியாருக்கு சோப்பு போட்ட காட்சிகள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவரே சொல்ற. அப்படி தொடங்கி காஜல் அகர்வால அவங்க போலீஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு படத்துல, அந்த படத்துல வந்து அவர் வந்து அவங்களோட பின்புறத்துல விஜய் வந்து தட்டுவாரு. இது மாதிரியான ஒரு வக்கரம், ஆபாச காட்சிகள், ஆபாச வசனங்கள், அதே போல திருநங்கைகளுக்கு எதிராக அப்பம் பண்ண தப்புல ஆத்தா பெத்த வெத்தலை வெத்தலை அந்த பாட்டுல, அதுவும் த்ரிஷாவும் விஜயும் அந்த பாடல் 2 பேரும், அது திருப்பாச்சின்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல இப்படி எல்லா பெண்கள், அதே போல திருநங்கைகள், இவர்களை எல்லாத்தையும் கொச்சையாக ஆபாசமாக சித்தரித்து இவரே நடிப்பாராம். தன்னுடைய ரசிகர்களை அப்படி வந்து தூண்டுவாராம். தூண்டிட்டு இந்த பக்கம் நீங்கெல்லாம் ஒழுக்கமா இருக்கணும், யோக்கியமா இருக்கணும் அப்படின்றது வந்து முதல்ல ஒழுக்கமா இருக்க வேண்டியவர் விஜய் தானே. இல்ல, இவரு புதுசா வந்திருக்காரு, அப்போ படம் நடிச்சாரு, நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வச்சா கூட அவங்களே சொல்லிடுறாங்க, இப்ப எங்க அண்ணன் அரசியல் வரல, 30 வருஷமா அரசியல் இருக்காரு, 30 வருஷமா தான் இந்த எல்லா வேலையும் அரசியல் இருந்துகிட்டே எல்லா வேலையும் பார்த்துருக்காப்புல. ஆமா, அப்படிதான் வந்து தாவேகா ரசிகர்கள் இப்படி தொடர்ந்து அண்ணனுக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் வந்து நடந்திருக்குது. இப்ப சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்பையும், மாதர் சங்கம் போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறாங்க. ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெண், அவங்களுக்கு வந்து கணவர் இல்லை, குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. ஒரு சிங்கிள் மதரா தான் அந்த ஃபேமிலியை நடத்திட்டு இருக்கிறாங்க. தாவேக்கால இருக்காங்க. ஆமா, தாவேக்காவில் 1994 இருந்து அவங்க வந்து விஜய் ரசிகராக, தீவிர ரசிகையாம், விஜய் ரசிகையாம். 2014 இருந்து விஜயினுடைய மக்கள் மன்றத்தில் இணைந்து பணியாற்றி இருக்கிறார். யாரோடனா இப்ப இன்றைக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் சரவணன், அன்னை விஜய் சரவணன் அப்படின்னு வந்து அவரை சொல்றாங்க. அவரோட 2014 இருந்து அவங்க இணைந்து கட்சி பணி, ரசிகர் மன்ற பணியும் செஞ்சிருக்கிறாங்க, கட்சி பணியும் வந்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்லயும் பிரச்சாரம், எல்லா வேலையும் விஜய்க்காக பார்த்த ஒரு ரசிகை தான் அந்த அம்மா. அவங்கள டிவிகேவை சார்ந்த 2 நிர்வாகிகள், ஒருத்தர் வந்து தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன், இன்னொருத்தர் ராமநாதபுரத்தை சார்ந்த நிர்வாகி, டிவிகே நிர்வாகி ஜெயபால். இவங்க 2 பேரும் சேர்ந்து, அவங்க சிங்கிள் மதர் அப்படின்றதுனால வருமான பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, வாங்க வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லி விஜய் சரவணன் அவர் வந்து லாட்டரி பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இவங்க வேட்பாளர்கள்லாம் கிளீன், ரொம்ப நல்ல வேட்பாளர்கள், யோக்கியமானவர்கள் அப்படின்னாங்கல்ல, அந்த வேட்பாளர்
லாட்ரி பிசினஸ், அங்க வந்து கள்ள லாட்ரி பிசினஸை வந்து இந்த ஆள் எம்எல்ஏ வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பிசினஸை நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு இந்த அம்மா வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த அம்மா வந்து இந்த அம்மாவுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறாங்க, பணமும் கொஞ்சம் வாங்கிடுறாங்க, வாங்கி அவங்களும் செலவு பண்றாங்க, நண்பர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தமிழ்நாட்டில் லாட்ரி தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அதனால அந்த அம்மா வந்து அந்த பணத்தையும் வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க. இல்லை, இந்த இதுக்கு நான் வரமாட்டேன், ஏன்னா இது போலீஸ் வந்து கைது செஞ்சிருவாங்க, இது தடை செய்யப்பட்ட தொழில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு இந்த சம்பவம் எப்படி அந்த காசிமேட்டில் 10 வயது சிறுமிக்கு டிவிகே பாம்பு தினேஷ் வந்து எலெக்ஷன் டைம்லயே பாலியல் வன்கொடுமை செஞ்சாரோ, அதே போல இது எலெக்ஷன் டைம்ல தான் ரிசல்ட் மே 4ஆம் தேதி வரப்போகுது. மே 3ஆம் தேதி சரவணன் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொன்னாரு, வாங்க அப்படின்னு உங்களை பார்க்க. ஆமா, பார்க்க கூப்பிடுறாரு அப்படின்னு இந்த அம்மாவை வந்து ராமநாதபுரம் கூப்பிட்டு போய் அவங்க கூல்ட்ரிங்க்ஸில் அவங்களுக்கு போதை மயக்க மருந்துகளை வந்து கலந்து கொடுத்து இரவுல இந்த 2 அயோக்கியர்களும் டிவிகே நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமை வந்து அந்த அம்மாவை செய்கிறாங்க. என்னோட பேண்டை கலட்டினாரு. அப்போ நான் தடுக்கிறேன், ஆள் ஷவுட் ஆனால என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி தள்ளி பார்க்குறேன், முடியல. இவர் மாற்றி அவன் விடிய காலம் எழுந்திரிச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூப்பிட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன்ட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டையே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியண்ணன்ட்ட சொல்லி விஜயண்ணன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனே என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார். அந்த அம்மா வந்து புகார் கொடுக்குறாங்க. கட்சி நிர்வாகிகள்கிட்ட முதல்ல ஆதவ அர்ஜுனாகிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி, அவங்க ராஜபாளையம் தொகுதி அங்கே போட்டிக்கிட்டு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ வரைக்கும் கூட பயணித்த பயனாளர்கள் கூட ஒருத்தர் கூட என்னை வந்து என்னன்னு விசாரிக்கல. நான் வந்து ஆதவ அர்ஜுனா அண்ணன் கையில் கொடுத்தேன். ஜெகதீஸ்வரி அக்காவை வந்து நேரில் பார்த்து பேசியிருந்தேன். அவங்க வந்து நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன்னாங்க. ஆதவ அர்ஜுனா வாங்கிக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கிறாரு. ஜெகதீஸ்வரி கண்டிப்பாக அவங்கள விடமாட்டோம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு என்னன்னா, இவங்க போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க, முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவில் புகார் கொடுக்குறாங்க. ஏன்னா புகார் கொடுக்காத அப்படின்னு இந்த எம்எல்ஏ வந்து மிரட்டி இருக்கிறாரு. அதே போல் இந்த பாலமுருகனும் ஜெயபால் அவங்களுமே வந்து மிரட்டி இருக்கிறாங்க. பணம் ஒரு 2000 ஜிபேல அனுப்பிச்சு விட்டுட்டு மிரட்டி இருக்கிறாங்க. புகார் இவங்க மட்டும் இல்லை, இவங்களோட சேர்ந்து இன்னொரு பெண்மணி, அவங்க கணவர் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை. ஆனால் அவங்களால புகார் கொடுக்க முன் வரல, அவங்க தயாரா இல்லை. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க, இப்படி தங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க, ஊரே கேவலம் பேசும் அப்படின்றதுனால அந்த மனதைரியம் அவங்களுக்கு வந்து இல்லை. இப்போ இந்த பெண்மணி புகார் கொடுக்குறாங்கல்ல, விஜய் சரவணன் எம்எல்ஏ புகார் கொடுக்காத, புசி அண்ணங்கிட்ட பேசுகிறேன், அடுத்து விஜய் அண்ணன்கிட்ட பேசி உனக்கு ஏதாவது அரசு வேலை வந்து வாங்கி தர்றோம், அதனால நீ வெளியே சொல்லாத, இதை ஒன்றும் பெருசுப்படுத்தாத அப்படின்னு ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கிறார். ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ பேசியிருக்கிறார். அதுவும் யார் பேரால் இந்த பாலியல் குற்றங்களை வெளியில் தெரியாமல் மறைக்கணுன்றாங்கன்னா முதலமைச்சர் பெயரை சொல்லி, ஒரு முதலமைச்சர் பெயரை சொல்லி இவங்க வந்து ரேப் பண்ணிடுவாங்களாம். விடிய விடிய வந்து அந்த அம்மா அந்த கேட்க முடியல நம்மளால, ரேப் பண்ணிடுவானுங்களாம். இந்த புகாரை வந்து கட்சிக்காரங்கள்ட்ட சொன்னா வெளியே சொல்லாத, சிஎம்கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன் அப்படிம்பாங்களாம். அதையும் மீறி பேசினால் நான் வந்து கொலை மிரட்டல், அந்த அம்மாவுக்கும் கொலை மிரட்டல் வந்து விடுத்திருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு அந்த எம்எல்ஏட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க இவ்வளவு மோசமாக வந்து நடந்திருக்கிறாங்க, இப்படி உங்கள்கிட்ட சொல்லியும் நீங்கள் வந்து புகார் கொடுக்கக்கூடாது போலீஸில் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களாமே அப்படின்றதுக்கு என் கூட பல பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்படிதான் இந்த பாலமுருகனும் ஜெயபாலும், அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்க உறுப்பினர்கள், அவங்கள வந்து இவங்க வந்து நிர்வாகி. தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரா பாலமுருகன் இருக்காரு, ராமநாதபுரம் நிர்வாகியா டிவிகே நிர்வாகியா ஜெயபால் இருக்கிறாரு. அப்படி பேசிட்டாரு. இப்ப இதுல இப்படி பாலியல் வன்கொடுமை நடந்துருது. இதுவும் எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நாள். இதுக்கு பிறகு இவங்க புகார் கொடுத்த உடனே இந்த 2 கிரிமினல்களையும் தாவேகா எம்எல்ஏ கேரளாவில் ஒரு தனக்கு சொந்தமான ஒரு பங்களாவில் ஒளிச்சு வைக்கிறாரு. அங்கதான் போய் காவல்துறை இவரை கைது இந்த 2 பேரையும் பண்ணி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பாலபாரதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ அவங்க சொல்றாங்க, இன்னும் அவர்களை கட்சியை விட்டு நீக்கவில்லை
அந்த எம்எல்ஏ மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்றாங்க. இப்ப சிபிஎம் சண்முகம் அவர் வந்து அறிக்கை விட்டுருக்கிறாரு, சிபிஐயும் அறிக்கை விட்டுருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன நடவடிக்கை இதுக்கு மேல? இப்ப விஜய் தரப்புல கேட்டா, தாவேகா கேட்டா என்ன சொல்லுவாங்க? குற்றவாளிகளை வந்து கைது பண்ணிட்டோமே அப்படின்னு தான் வந்து சொல்ல போறாங்க. ஆனா எம்எல்ஏவை தண்டிப்பார்களா? உண்மையில் எம்எல்ஏவை வந்து கைது செய்யணும், பிசினஸ்காகவும் கைது செய்யணும். இப்படி பாலியல் குற்றவாளி அவர் பேரை சொல்லி அவர் தான் வேலை வாங்கி தருவாருன்னு இந்த பாலியல் வன்கொடுமை நடக்குது. இப்ப அவரையும் கைது செஞ்சிருக்கணும்ல. ஆனால் கைது செய்யாமல் இப்ப என்ன பண்றாங்களாம், ஊர்ல இதே தாவேகா நிர்வாகிகள் அந்த அம்மாவுக்கு எதிராக போய் அவங்களே தான் விருப்பப்பட்டு போனாங்க அப்படின்னு பொய் செய்திகளை பரப்பி பயங்கரமான மன உளைச்சல். அந்த அம்மா கேட்குறாங்க, தெரி படத்துல வந்து எங்க அண்ணன் வந்து செய்யற மாதிரி இவங்களை எல்லாம் தண்டிக்கணும் இவங்கள அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க எவ்வளவு அப்பாவியா இருக்கிறாங்கன்னு பாருங்க. விஜய் வந்து இவ்வளவு பெரிய யோக்கியர், இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு வந்து அவங்க நம்பி பேசுறாங்க. ஊர்ல இருக்க முடியலையா, என் கூட வந்து 6 மாசம் இரு, நீ அங்க காசுக்காக தானே போன அப்படின்னு பேசி அவர்களை துன்புறுத்துகிறார்கள். இந்த சம்பவம் வந்து இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்லை. கூட்டணி கட்சிகள் அறிக்கை விட்டும் அந்த எம்எல்ஏ விஜய் சரவணன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. அதே போல இன்றைக்கு தென்காசி மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ராபின்றவர், அதே தாவேகாவை சார்ந்த செல்வி அப்படின்ற நிர்வாகி, அவங்க வந்து தள்ளுவண்டி கடை டிஃபன் கடை வச்சிருக்கிறாங்களாம். அவங்கள தவறாக சித்தரித்து, கட்சி பெண்களை தவறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்புவது, மற்றவங்கள்ட்ட வந்து செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு கடுமையான வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துறாராம். இதை விட கொடூரமான சம்பவங்கள்லாம் கட்சிக்குள்ள நடக்குது, அதெல்லாம் என்னால் வெளியே சொல்ல முடியாது. இதற்கு தென்காசி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராஜபிரகாஷ் அவரு இந்த ராபினுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. எங்க அண்ணன் வந்து நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்றாங்க. அண்ணன் வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாரு? அண்ணன் மேலேயே இந்த மாதிரி அலிகேஷன்லாம் இருக்குது. அண்ணனே ஏற்கனவே தன் வீட்டில் 26 ஆண்டுகள் குடும்பம் நடத்திய மனைவியே வீட்டுல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹராஸ்மெண்ட் வந்து பண்றவர் தான் அண்ணன். இவர் என்ன நடவடிக்கை எடுப்பார்? ஆனாலும் இன்னும் அப்பாவியாக இந்த விஜயினுடைய பிம்பத்தை நம்பி இவர் வந்து நீதி வழங்குவார் அப்படின்னு வந்து நம்புறாங்க. ஆனா அதற்கு இந்த ஸ்ரீவைகுண்டம் சம்பவமே வந்து இதுக்கு எப்படி நீதி கிடைக்க போகுது அப்படின்றது தெளிவா தெரியுது. எப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் தன்னுடைய கட்சிக்காரன் பாலியல் குற்றவாளியாக இருந்தால் அவனை காப்பாற்றுகின்ற வேளையில் அன்றைக்கு எடப்பாடி ஈடுபட்டாரோ, அதே போலதான் ஆதவ அர்ஜுனாகிட்ட போயிருக்குது புகார். ஆதவ அர்ஜுனா தான் பெரிய இங்க போதை கலாச்சாரம் பெண்களுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு அப்படியே முறுக்குறாரு. இன்னைக்கு வந்து அவரோட சித்தப்பா ஜான் பிரிட்டோவை அனுப்பி புகார், அதாவது பொய் செய்தி வெளியிட்டவங்க மேல புகார் கொடுக்கலாம். ஜான் பிரிட்டோவை பத்தி நம்ம என்ன பொய் செய்தி வெளியிட்டோம்? அப்ப புகார் கொடுக்குறாங்க நம்ம மேல. தோழர் சத்யராஜ் குப்புசாமி அவர் மேல, DW தமிழ் அந்த ஊடகத்தின் மேல, இவங்க மேலெல்லாம் இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே வெங்கட்ராமன் மீது இன்றைக்கு உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு இவரோட ஆடிட்டர், விஜயனுடைய ஆடிட்டர், அவரும் விஜயை போலவே தலைவன் எவ்வளியோ அதே போல அவங்க மனைவி தேர்தலுக்கு முன்னாடி கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்துருக்குறாங்க. கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்குது, என் குழந்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டாரு, போய் இப்போ குழந்தைய பார்க்க போனா வந்து விளக்கமாத்தால அடித்து துரத்துறாருன்னு. என்ன நடவடிக்கை வந்து கமிஷனர் எடுப்பாரா நடவடிக்கை? இல்ல டிஜிபி தான் நடவடிக்கை எடுப்பாரா? விஜய் மேலே அப்படி குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கும் ஒன்றும் நடவடிக்கை இல்லை. கட்சிக்காரங்க மேல குற்றச்சாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வேற விஜய் எனக்கு வந்து பதறுது, கண்ணெல்லாம் கலங்குது இந்த சம்பவங்கள்லாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த பதறுது கலங்குது அப்படின்னா மரிய வில்சனை வந்து வீடியோல காட்டுறாங்க. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள். மரிய வில்சன் அவர் வீடியோவை பார்த்தா நமக்கு வந்து நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது. அவர் நிதித்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் சொந்த அண்ணன் பொண்டாட்டி இவங்க 2 பேரையும் போய் வீடு பூந்து உடைச்சு கட்டையை வச்சு அப்படின்னு வந்து கொலவெறியோட அந்த கட்டையை வச்சு அவர் காட்டின ஆக்ஷன்ஸ்லாம் இப்படி கிட்டத்தட்ட இது வந்து பாருங்களேன் ஒரு பாஜக மாடல் போல. இவங்க இருக்கிறது காங்கிரஸ் இந்த கூட்டணி தான், ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு பாஜக மாடல். இன்னைக்கு ஒரு ஏஐ வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏஐ வீடியோ அதை கூட உருப்படியா இவங்களால வந்து அதை தான் ரீல்ஸா போட்டு பரப்ப போறாங்க. உண்மையிலே நடந்த சம்பவம் மாதிரியும் போலீஸ் போய் தூக்கிட்டாங்க, எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய படையை உருவாக்கி இருக்காரு பாருங்கன்னு. அதுல
தமிழ்நாடு அரசு வாய்மையே வெல்லும்ன்றதுல அந்த இலச்சன், அந்த லோகோ, அந்த சிம்பல் லட்சணை வந்து தவறாக அந்த வீடியோவில் காட்டப்படுது. அந்த வீடியோ ஒளிபரப்பாது. ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து தமிழ்நூர் அப்படின்னு அதுவும் பிழையாக இருக்குது. இதை விஜய் வந்து பெருமை பொங்க வெளியிடுகிறார். இதெல்லாம் இந்த ரூட் மாஃபியா, அவங்க தான் பின்னாடி இருந்து இதெல்லாம் தயாரிப்பாங்க. இவ்வளவு பிழைகளோட இந்த வீடியோக்கள் வருது. ஆனா ஷோ மட்டும் எப்படி நடக்குது? பயங்கரமா நடக்குது. சிங்கப்பெண்ணை பாடலோட, விஜய் வந்து புன்னகையோட, அப்படி ஒரு பிரசன்டேஷன் தான் இருக்கே ஒழிய இது உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு தீர்வை தருமா அப்படின்னா அப்படி எதுவும் தெரியல. இந்த மாதிரி பாலியல் குற்றம், இந்த மாதிரி சிறுமிகளை இது பண்றது, கொலை பண்றது, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு இன்ஸ்டாகிராம்லயோ ரீல்ஸ்லயோ போய் கேள்வி கேட்கற அளவுக்கு நம்ம இல்லை. நம்ம வந்து இல்ல, இவங்க தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதை வச்சு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதான் அப்படி அவர் கேட்கறதா இல்லையா, அவரு சிஎம் அப்படி இல்லைன்னு அவரே சொல்லிட்டு இதுக்கு வேற விஷயங்களை களத்துல தான் காணணும். என்னதான் சட்ட ஒழுங்கு ரீதியாக அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் காவல்துறை இதெல்லாம் வச்சு டீல் பண்ணாலும் தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கன்றதும் முக்கியம், தனி மனித ஒழுக்கம்ன்றதும் முக்கியம். அதையும் நம்ம வந்து பார்க்கணுன்ற மாதிரி அறிவுறுத்தி இருக்கிறாரு. அவரு வீட்டில் போய் கண்ணாடி முன்னாடி நின்று பேச வேண்டிய விஷயம் அது. இப்போ வரைக்கும் வந்து டைவர்ஸ் வந்து கொடுக்காம, இப்போ அஜித்குமார் அவருடைய தாயார் மறைவுக்கு கூட த்ரிஷாவோட தான் அவர் போறாரு. சங்கீதா அவர்கள் என்னென்ன குற்றச்சாட்டு வைத்தாங்களோ அந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஆதாரத்தோட அவரே வெளில வந்துட்டார். அவங்களுக்கு முறையா இவர் வந்து விவாகரத்து கொடுத்துட்டு எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் அதை செய்யாமல் அவங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு இவர் தயாரா இல்லை. அவங்க போய் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு அதான சட்ட ரீதியான வழிமுறை. அதை போய் கோர்ட்ல அணுகுறாங்க. அணுகின உடனே நீ வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வக்கீலை விட்டு மிரட்டுறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஒழுக்கம்? அவங்களோட டைவர்ஸ் பெட்டிஷன்லேயே சொன்னதுதான். ஒரு குறிப்பிட்ட நடிகையோடு வெளில போறாரு, அந்த புகைப்படங்கள்ல வந்து சோசியல் மீடியாவில் அவங்க போடுறாங்க. இதை நான் வந்து இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன பிறகும் அதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. என்ன ரொம்ப உளவியல் ரீதியாக வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்றதான் விஜய் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு. மனைவி, மகன், மகள் இப்படி எல்லாரையும் வந்து நடுத்தருவில் விட்டுட்டு இவர் வந்து தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுவது வந்து மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தா இருக்குது. இந்த நிகழ்ச்சியில அதை எப்படி வந்து அவர் சிரிக்காம வந்து பேசுறாரு அப்படின்றது, அவர் ஒரு ஆக்டர் தானே. ஆமா ஆமா, அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அவர் வந்து சினிமாவில் வந்து நல்லா நடிச்சாரோ இல்லையோ, மேடையில் வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. இப்படி நடிக்கக்கூடிய நபராகத்தான் விஜய் இருக்கிறார். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி ஆனந்த்.